ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஹீரோ ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் 2.0 வேரியன்ட் பற்றி தான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 83,251 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸோரூம் ப்ரைஸு உங்களுக்கு பழைய ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6,000 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ்லேயே கிட்டத்தட்ட 6,000 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 6,000 ரூபாய்க்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட டிசைன்லேருந்து பார்க்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எந்த டிசைனோ அதே சேம் டிசைன் தான். உங்களுக்கு ஸ்டிக்கரிங்கில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க, மற்றபடி எக்ஸாக்ட் சேம் டிசைன் தான். அப்புறம் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கு, ரெட்டு, கிரேனு 3 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 97.2 cc ஏர் கூல்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் எக்ஸாக்ட் அதே சேம் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் கொடுத்துருக்க சேம் இன்ஜின் தான். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 7.9 PS பவரும் 8.05 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து 73 km வரைக்கும் தரதா வந்து கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 70 தரும்ன்ற மாதிரி கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கில் வெட் மல்டி பிளேட் கிளச் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட. உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து டெலிஸ்கோப்பிக்கும், ரியரில் வந்து ஸ்விங்காம் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பைக்கில் வந்து ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுலேயுமே ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் வந்து ஆப்ஷனாக கூட கொடுக்கல, ஒன்லி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். அப்புறம் டயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே டியூப்லெஸ் டயர் தான். இது 18 inch டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான், உங்களுக்கு வந்து கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 165 mm மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 165 mm ஓகேனாலும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த பைக் ஓட்டும்போது கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இனிமேல் கொஞ்சம் கம்மியாயிரும். இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 112 kg. உங்களுக்கு சீட் ஹைட்னு பார்க்கும்போது 785 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டாக இருக்கிறவங்க இல்லை குள்ளமாக இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அப்புறம் இந்த பைக்கில் 9.8 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியில் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஏன்னா அதை வச்சு தான் இந்த வண்டி வந்து ப்ரொமோட்டே பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பைக்கில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கால் அப்புறம் SMS அலர்ட்ஸ் வந்து ரெண்டுமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்ஐன்னு சொல்லப்படுற உங்களுக்கு வந்து ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர். இப்போ நீங்கள் பைக் ஓட்டும்போது உங்களுக்கு ரியல் டைமில் என்ன மைலேஜ் தருதுன்ற அந்த இண்டிகேட்டரோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கிளஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈகோ இண்டிகேட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஈகோ இண்டிகேட்டர் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து RPM பேஸ்டு வந்து ஈகோ இண்டிகேட்டர். அதாவது நீங்கள் வந்து இப்போ கரெக்டான RPMல தான் போறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஈகோ இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணோம். அப்புறம் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து USB சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த I3Sன்னு சொல்லப்படுற அந்த ஃபீச்சருமே இந்த வண்டியில் வந்துடுது. அப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்ரு, அப்புறம் வந்து முக்கியமாக இந்த சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஃபீச்சருமே இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது லைசன்ஸு இல்லை RC புக் வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த H ஷேப்பில் வர மாதிரி வந்து உங்களுக்கு வந்து LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹசர்ட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹசர்ட் லைட் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப வந்து பனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த பனி வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் மறைச்சிரும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் சைஸ் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எடுத்திங்கன்னா நான் சொன்ன இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து சேம் அதே இன்ஜின் அந்த நார்மலாக அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் என்ன இருக்கோ அதான் வரும். நீங்கள் இந்த எக்ஸ்டெக் 2.0 எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபீச்சர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 போனாலுமே அந்த 6,000க்கு வந்து ஒரு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.